வியூவர் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஆன்சர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 80 கீழே ஒரு கவர்மெண்ட் அரசு அதிகாரி மேலே ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ண முடியுமா? அப்படி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணும்போது அது நிலுவையில் இருக்கும்போது தனியாக அவர் மேலேயே ஒரு குற்றவியல் நடவடிக்கை கிரிமினல் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்றத கேட்டிருக்காரு. ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிவில் ப்ரொசீஜர் கோடில் சூட்ஸ் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் அதை பற்றி நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். சிவில் ப்ரொசீஜர் கோடுன்றது சிவில் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு, சிவில் கேஸுக்கும் கிரிமினல் கேஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது சிவில் கேஸு கவர்மெண்ட் அதிகாரி மேலே ஃபைல் பண்ணணும் அப்படின்னா, கவர்மெண்ட் மேலே ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து எதனா நஷ்டஈடு கேட்டு ஃபைல் பண்ணலாம். இல்லைன்னா அவங்கள எதனா ஒரு காரியம் செய்ய சொல்லி டைரெக்ஷன்ஸ் கேட்டு ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ்க்காக ஃபைல் பண்ணுறதுன்றது உண்டு. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் மேலே ஃபைல் பண்ணப்படுற கேஸஸ்க்கு எல்லாமே கம்பல்சரியாக 2 மாதம் நோட்டீஸ் கொடுத்தாகணும். அதாவது ப்ரையர் நோட்டீஸ் கொடுத்து 2 மாதம் கழித்து 60 நாளைக்கு கழித்து தான் கேஸை ஃபைல் பண்ண முடியுன்றது இருக்குது. இதுதான் சிவில் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 80ன்னு சொல்லக்கூடிய செக்ஷன் 80ல் சிவில் ப்ரொசீஜர் கோடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன். சூட்ஸ் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட்டுன்றது செக்ஷன் 79, 80 இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் செக்ஷன் 80ல் வந்து இந்த நோட்டீஸ் பற்றி சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் அவர் மேலேயோ இல்லை ஒரு அரசாங்கத்து மேலேயோ இல்லை ஒரு அரசு அதிகாரி மேலேயோ ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறதாக இருந்ததுன்னா அந்த துறையை சேர்ந்த செக்ரட்டரியை பார்ட்டியாக போடுறதுன்றது இருக்குது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்னா செக்ரட்டரி, அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி, யூனியன் ஆஃப் இந்தியா ரெப்ரசன்டட் பை செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இது வந்து டெலிகம்யூனிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கீழே வரக்கூடிய ஏதான ஒரு அரசு ஊழியர் செஞ்ச ஒரு தப்புக்காக ஒரு நஷ்டஈடு கேட்டு ஃபைல் பண்ண முடியும், கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்ததுன்னா ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ரெப்ரசன்டட் பை செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படின்னு ஃபைல் பண்ண முடியும். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கிற அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டு கீழே. ரயில்வேஸ்க்கு மட்டும் ஒரு தனி எக்ஸப்ஷன் உண்டு. அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி இல்லாமல் ரயில்வேஸ், சதர்ன் ரயில்வேஸ் ரெப்ரசன்டட் பை ஜென்ரல் மேனேஜர் அப்படின்னு ஃபைல் பண்ணணும். ஸோ இதுதான் யார் மேலே ஃபைல் பண்ணுறதுன்றது இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் அரசு ஊழியர் மேலே ஃபைல் பண்ணுறது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேலே கூட ஃபைல் பண்ண முடியும். அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தேனி டிஸ்ட்ரிக்ட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மதுரை டிஸ்ட்ரிக்ட், கலெக்டர் சென்னை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி ஃபைல் பண்ண முடியும், யாரை பார்ட்டியாக சேர்க்க முடியுன்றது இருக்குது. கேஸ், சிவில் கேஸ் எதுக்காக ஃபைல் பண்ணுவோம்? ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷன்ஸ் கேட்டு இல்லை ஒரு பர்டிகுலர் நஷ்டஈடு கேட்டு ஃபைல் பண்ணுறது உண்டு. சிவில் கேஸை நஷ்டஈடு கேட்டோ இல்லை ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷன்ஸ் கேட்டு சிவில் கோர்ட்டுக்கு ஃபைல் பண்ணுறது உண்டு. இதே விஷயத்தில் ஒரு கிரிமினல் கேஸும் தனியாக ஃபைல் பண்ண முடியும்னா முடியும். கிரிமினல் கேஸில் கேட்கக்கூடிய விஷயங்கள் வேறு. அவங்க தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்க சொல்லி கேட்டு நம்ம கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுறது உண்டு. ஸோ கிரிமினல் கேஸுன்றது வேற ஒரு ட்ராக்கு, சிவில் கேஸுன்றது வேற ஒரு ட்ராக். இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் வேறு. சிவில் கேஸஸ்க்கு வந்து சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப், ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்ற பேசிஸில் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். கிரிமினல் கேஸஸில் வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட், சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கிரிமினல் கேஸஸும் சிவில் கேஸும் ஒரே சப்ஜெக்டில் தனித்தனியாக ஒரே நேரத்தில் நடக்கலாம். இது ஒரே வழக்கை 2 வேறு நீதிமன்றங்களில் தனித்தனியாக ஃபைல் பண்ண கணக்கு ஆகாது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இது இவரோட கொஸ்டினுக்கு ஆன்சர். இது தவிர சிவில் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 80 கீழே ஒரு நஷ்டஈடு கேட்கறத தவிர்த்து இன்னொரு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. நஷ்டஈடு கேட்கறதுக்குனே தனியாக ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. இது பெரும்பாலும் யாரும் அடாப்ட் பண்ணாத ஒரு விஷயம், ஒரு சில கேசஸில் மட்டுமே அடாப்ட் பண்ணக்கூடிய விஷயம். அதாவது ஒருத்தரோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டது, ஜீவாதார உரிமை, அடிப்படை உரிமைன்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அது பாதிக்கப்பட்டது அப்படின்னா அவர் வந்து நஷ்டஈடு கேட்டு கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அதுக்கு அவர் சிவில் கோர்ட் போகணுன்ற அவசியம் கிடையாது. அந்த கவர்மெண்ட் மேலே ஒரு ரிட் மனு ஃபைல் பண்ணி, ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஒரு நஷ்டஈடு கேட்க முடியும். ரிட் அண்டர் ஆர்டிகல் 226 ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 226 கீழே ஒரு ரிட் மனு ஒன்று ஃபைல் பண்ண முடியும். இந்த ரிட் மனு ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னோடிகள் நிறைய கேசஸ் நடந்திருக்கு. இது ஃபேமஸான கேஸ் பார்த்தோன்னா ஆரம்பம், இந்த கேஸில் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நிறைய கேசஸில் வந்து இந்த ரிட் பெட்டிஷன் மூலமாக காம்பன்சேஷன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு. ஏன்னா ஒரு நஷ்டஈடு கொடுக்கறதுன்றது வந்து ஒரு ப்ரைவேட், ஒரு சிவில் நீதிமன்றம் செய்கிற வேலை. இது ரிட் மனுவில் வந்து எப்படி நடக்க முடியும் அப்படின்றது பெரிய ஒரு விவாதமாச்சு இந்த நிறைய கேசஸில். ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நிறைய கேசஸில் வந்து நஷ்டஈடு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ருடால்ஷா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப்
பீகார் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கேஸ். இதில் என்னென்னா ஒருத்தர் வந்து 1968 ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக வேண்டியவர் 1982 அக்டோபர் மாதம் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க ஜெயிலேருந்து. கைதியாக இருக்கார், பிரிசனராக இருக்கார். 1968லேயே அவருக்கு விடுதலை ஆக வேண்டியவர் 1982 தான் விடுதலை ஆகிறாரு. அதனால் இந்த மெத்தனை போக்குனால அவரை தவறான முறையில் வந்து அவர் ஜெயிலில் வச்சு தேவையில்லாத சித்திரவதை அவர் அனுபவிச்சதுனால அவர் வந்து நஷ்டஈடு கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு, ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. அந்த ரிட் மனுவில் அவருக்கு சிவில் நீதிமன்றம் போக வேண்டிய கஷ்டம் வந்து உங்களுக்கு கிடையாது, நீங்கள் ரிட் மனுவிலேயே நான் உங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டு அவங்களுக்கு 30,000 ரூபாய் நஷ்டஈடு கொடுத்து அவார்ட் பண்ணாங்க, காம்பன்சேஷன் வந்து அவார்ட் பண்ணாங்க, கோர்ட் வந்து அவார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான கேஸ். இதுதான் ஆரம்பத்துக்கான கேஸ். இது தவிர நிறைய கேசஸ் வந்திருக்கு. சகுந்தலா தேவி வர்சஸ் டெல்லி எலக்ட்ரிக்கல் சப்ளை அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்தது. அதாவது டெல்லியில் இருக்கிற எலக்ட்ரிசிக்கல் டிபார்ட்மெண்ட், இபி மாதிரி, எலக்ட்ரிசிட்டி போர்டு மாதிரி ஒரு போர்டு. அதில் என்னென்னா தண்ணி தேங்கியிருக்கு, தெருவில் தண்ணி தேங்கியிருக்கு, ரோடில் அந்த ஊர்லேயே தண்ணி தேங்கியிருக்கு. அவங்க வந்து லைவ் கேபிள் ஒயர் வந்து அந்த தண்ணியில் இருக்குன்றதுனால அதில் எலக்ட்ரிக்யூட் ஆகிட்டு அவர் இங்கே சகுந்தலா தேவின்றது கேஸ் ஃபைல் பண்ணவரோட கணவர் வந்து இறந்து போய்டுறாரு. எல்ஐசியில் வேலை செய்கிறாரு. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில் இந்த லைவ் ஒயர் வந்து தயங்கியிருக்குன்றதுனால அவர் வந்து அந்த கரண்ட் பாஞ்சு இறந்து போய்டுறாரு. ஸோ இந்த சகுந்தலா தேவின்றவங்க வந்து ரிட் மனு ஃபைல் பண்ணுறாங்க. டெல்லி எலக்ட்ரிசிட்டி சப்ளை அண்டர்டேக்கிங் மேலேயும் எல்ஐசி மேலேயும் ஒரு ரிட் மனு ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. இந்த ரிட் மனுவில் வந்து கோர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்க இவங்களுக்கு 75,000 rupees காம்பன்சேஷன் அலாட் பண்ணாங்க. அதே மாதிரி எல்ஐசியை வந்து தவறுதலாக இந்த நேரத்தில் வந்து அவரை வந்து டேஞ்சரஸ் சர்க்கம்ஸ்டன்சஸில் வந்து அவர் வீட்டுக்கு நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க, அது அவர் பாதுகாப்புக்கு நீங்கள் பொறுப்பாக இருக்க வேண்டியவர், நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க மேலே 25,000 ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி டைரெக்ஷன்ஸ், ப்ளஸ் இந்த சகுந்தலா தேவிக்கு ஒரு கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் கொடுக்க சொல்லி ஒரு டைரெக்ஷன். ஸோ இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. இது சிவில் நீதிமன்றம் பண்ணுற ஒரு விஷயங்களாக இருந்தாலும் ரிட் மனுவில் ஒரு ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இதெல்லாம். இப்போ நம்ம பார்த்த இந்த 2 கேஸும் வந்து ஒரு அரசு ஊழியர் அரசோட வேலைகள் செய்யும் போது நடந்த ஒரு மெத்தன போக்குனால அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு நஷ்டஈடுன்னு சொல்ல முடியும். இல்லை வேலையை சரியாக செய்யாமல் இருந்ததுனால அவங்க ஏற்பட்ட நஷ்டஈடுன்னு சொல்ல முடியும். இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேஸ் இதில் சேர்மன் ரயில்வே போர்டு வர்சஸ் சந்திரிமா தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு முக்கியமான கேஸ். இதில் என்னென்னா ஒரு பெண்மணியை வந்து யாத்ரி நிவாஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லாட்ஜ் மாதிரி, ஒரு ஹோட்டல் மாதிரி, ஒரு அகாமடேஷன் ஒன்றுத்தில் அவங்க தங்கின்னு இருக்கச்சே அவங்கள வந்து ரயில்வே எம்ப்ளாயீஸ் எல்லாம் சேர்ந்து கேங் ரேப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அப்படி பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணிக்கு வந்து கோர்ட் வந்து நஷ்டஈடு வந்து அவார்ட் பண்ணாங்க. 10 lakhs நஷ்டஈடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரிட் மனுவில் கொடுத்துருக்கக்கூடியது. இது வந்து சிவில் கேஸ் அவங்க ஃபைல் பண்ணி வருஷக்கணக்கில் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி ட்ரையல் நடத்தி கொடுக்கப்பட்ட ஒரு நஷ்டஈடு கிடையாது. இந்த ப்ரொசீஜர்லாம் சிவில் கேஸில் மட்டும்தான் இருக்குது. ரிட் மனுவில் பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் அக்செப்டட் ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி நேரடியாக நஷ்டஈடு கொடுக்கக்கூடியது. ஸோ நஷ்டஈடு கேட்குறதா இருந்தால் ரிட் மனு மூலமாகவும் கேட்கலாம், ப்ரொவைடட் ஒருத்தரோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஜீவாதார உரிமை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவரால் நேரடியாக ரிட் மனு மூலமாக நஷ்டஈடு கேட்க முடியும். ப்ளஸ் இன்னொரு விஷயம், அவரால் நேரடியாக இதுக்கான ப்ரூஃபை வந்து ஆன் பேப்பர், அதாவது சிவில் நீதிமன்றத்தோட அதாவது எவிடன்ஸ் சாட்சியங்களை கன்சிடர் பண்ணணுன்ற அவசியம் இல்லாமல் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண முடியும், சாத்தியக்கூறுகளின் அடிப்படை இல்லாமலேயே ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னாக்க ரிட் பெட்டிஷன்லேயே அவங்களால காம்பன்சேஷன் கிளைம் பண்ண முடியும். சிவில் வழக்கு தொடரணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லி இந்த ஜூரிஸ்ப்ருடன்ஸ் 1980லேருந்து நடந்த பல்வேறு கேசஸில் நடந்திருக்கு. ஸோ இந்த சிபிசி செக்ஷன் 80ன்றது ஒரு சில கேசஸில் வந்து அப்ளிகபிள் ஆகுது, ஒரு சில கேசஸில் அப்ளிகபிள் ஆகுது. சிபிசி செக்ஷன் 80 வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஒன்று கொடுக்குறது. இந்த சிவில் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 80ல் கவர்மெண்ட் மேலே ஒரு கேஸ், ஒரு அரசு வழக்கு ஒன்று தொடரணும்னா அவங்களுக்கு அந்த 2 மாத கால அவகாசம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க மேலே கேஸ் நடத்தணுன்றது. இந்த 2 மாத கால அவகாசத்தில் அந்த அரசாங்கமே இந்த பிழையை வந்து சரி திருத்திட்டு இவங்களுக்கு எதனா செய்யணுன்னாக்கா நஷ்டஈடு கொடுத்து சரி பண்ணணுன்னாக்கா அந்த கவர்மெண்ட்டே முன் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குன்றதுனால இந்த தனிப்பட்ட ப்ரொவிஷன் செக்ஷன் 80 ஆஃப் சிபிசி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. செக்ஷன் 80 சிபிசி வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்குது. அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டம் வரதுக்கு முன்னாடியே சிவில் ப்ரொசீஜர் கோடு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். 1908லேருந்தே சிவில் ப்ரொசீஜர் கோடு இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு சிவில் வழக்கு தொடரலாம், ஒரு அரசு ஊழியர் ஒரு தப்பு பண்ணாருன்னா சிவில் வழக்கு தொடரலாம்.
குற்றவியல் வழக்கு தொடரல, அவருக்கு மேலே நஷ்டஈடு தான் கேட்க போகிறாங்க. ஆனால் அந்த அரசு ஊழியர் வந்து ஒரு ஜீவாத உரிமையை வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு, செஞ்சிருக்காரு அப்படின்னா அவர் மேலே ஒரு ரிட் மனு ஃபைல் பண்ணி கூட நஷ்டஈடு கேட்கலான்றதை நம்ம எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த வீடியோவில் அவருக்கான ஆன்சர்.